ஹலோ வணக்கம். தெலுங்கானா தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இளவரசர் 5 தொழிலதிபர்களை பற்றி பேசினார். பின்னர் அம்பானி அதானி பற்றி மட்டும் பேச தொடங்கினார். இப்போது அவர்கள் பற்றியும் பேசாமல் திடீர் மௌனம் காத்து வருகிறார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அம்பானி மற்றும் அதானி பற்றி அவதூறு பேசுவதை ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நிறுத்திவிட்டனர். ஏன்? நான் காங்கிரஸ் இளவரசரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அம்பானி அதானியிடமிருந்து நீங்கள் எவ்வளவு பணம் பெற்றீர்கள்? நடைபெறும் தேர்தலுக்காக அவர்களிடமிருந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நிதி பெற்றது? எத்தனை வாகனங்களில் பணத்தை பெற்றது? ஏதோ ஒன்று நடந்திருப்பதாக நான் உணர்கிறேன். இது குறித்து காங்கிரஸ் கட்சி தேசத்துக்கு துரோகம் விளக்கம் அளிக்க வேண்டும் என கொதித்தார். இதில் கடுப்பான காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி முதலில் ஒரு வீடியோவை வெளியிட்டார். அதில் மோடிஜி பயப்படுகிறீர்களா? பொதுவாக பூட்டிய அறைகளில்தான் அதானி மற்றும் அம்பானியை பற்றி பேசுவீர்கள். பொதுவெளியில் அதானி மற்றும் அம்பானி பற்றி நீங்கள் பேசுவது இதுவே முதல் முறை. அவர்கள் இருவரும் காங்கிரசுக்கு டெம்போக்களில் பணம் தருகிறார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? இதில் உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் எதுவும் இருக்கிறதா? ஒரு காரியம் செய்யுங்கள். அதானியும் அம்பானியும் காங்கிரசுக்கு டெம்போவில் பணம் அனுப்பினார்களா என்பதை அறிய சிபிஐ அல்லது அமலாக்கத்துறையை சோதனை நடத்துங்கள். பயப்பட வேண்டாம் மோடிஜி என வெடித்திருக்கிறார். பின்னர் வெளியிட்ட மற்றொரு வீடியோவில் தேர்தல் வெற்றி தன்னிடமிருந்து கைநழுவி போனதை உணர்ந்திருக்கும் பிரதமர் மோடி தமது கவனத்தை திசை திருப்பி முயற்சி செய்யக்கூடும். அதையடுத்து அவர் பிரதமராக வரமாட்டார். இதனால் இன்னும் 4-5 நாட்களுக்குள் அவர் தனது கவனத்தை திசை திருப்ப முடிவெடுத்து இருக்கலாம். ஆனால் அது போய். அவர் பண மதிப்பிழப்பு, தவறான ஜிஎஸ்டி போன்றவற்றையே கொடுத்தார். மேலும் அதானி போன்றவர்களுக்கு சேவை செய்தார். நாங்கள் பாரதி பரோசா திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறோம். இந்தியா கூட்டணி ஜூன் 4ஆம் தேதி ஆட்சி அமைக்கும். இதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதியில் இருந்து 30 லட்சம் பணியிடங்களை நிரப்பும் வேலையை தொடங்கும் என தெரிவித்துள்ளார். ராகுலின் இந்த வீடியோ எதிர்வினைகள் தேர்தல் களத்தில் ரீச் ஆகிறது. எனினும் தேர்தல் முடிவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை ஜூன் 4ஆம் தேதி வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது குறித்து நம்மிடம் பேசிய மூத்த பத்திரிகையாளர் பிரியா, முதல்கட்ட தேர்தல் முடிந்ததுமே பிரதமர் மோடிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டது. அதன் பிறகு பரப்புரைகளுக்கு பதிலாக பொய்யுரைகளை மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக காங்கிரஸ் தேர்தல் வாக்குறுதிகளில் இல்லாத விஷயங்களை பேசினார். அதாவது, உங்களிடம் 2 எருமை மாடுகள் இருந்தால் ஒன்றை பிடுங்கிக் கொள்வார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் 2 கிட்னியில் ஒரு கிட்னியை எடுத்து விடுவார்கள் என்ற தொனியில் பேசியிருக்கிறார். கேவலமான கீழ்த்தரமான பிரச்சாரம் மேற்கொண்டு இருக்கிறார். சொத்துக்களை அனைவருக்கும் சமமாக கொண்டு செல்வோம் என்றுதான் காங்கிரஸ் சொல்கிறது. நில உத்தரவு சட்டத்தின் கீழ் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு கொடுப்போம் என்கிறார்கள். முஸ்லீம் என்கிற வார்த்தையே இல்லை. அதனால் முஸ்லீம் மக்களுக்கு கொடுத்து விடுவார்கள் என பேசினார்கள். அதன் தொடர்ச்சியாகவே அம்பானி அதானி விஷயத்தை மோடி கையில் எடுத்து உள்ளார். 3ஆம் கட்ட தேர்தல் பாஜகவுக்கு சாதகமாகவே இல்லை. குஜராத்தில் 2-3 தொகுதிகளில் தோல்வியை சந்திப்பார்கள். கர்நாடகா, மகாராஷ்டிரா, பீகாரில் மோடிக்கு பின்னடைவுதான். இதனை அடுத்து அம்பானி அதானி காங்கிரசுக்கு பணம் அனுப்புகிறார்கள் என கூறி ராகுல் காந்தியை வம்பில் மாட்டி விடுவதாக நினைத்து அம்பானி அதானியை மாட்டிவிட்டார்கள். இது அவர்கள் இருவரிடமும் சொல்லிவிட்டு பிரதமர் விளையாடும் விளையாட்டாக கூட இருக்கலாம். நான் இதுபோல் பேசுவேன், நீங்கள் கண்டுகொள்ளாதீர்கள், ஆட்சிக்கு வந்ததும் நட்பை தொடர்வோம் என சொல்லியிருப்பார்.